நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய தலைப்பு இந்தியாவில் விவசாயம். இந்தியாவில் விவசாயத் துறையைப் பற்றி பார்ப்போம். இந்தியாவின் 3 விவசாயத்தை சார்ந்துள்ளது என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதானே. எனவே விவசாயத்தையே பெரிதும் நம்பியுள்ள 5,55,000 கிராமங்களைக் கொண்ட இந்தியா போன்ற ஒரு நாட்டில் மக்களின் அடிப்படை தொழில் விவசாயம். 70 விழுக்காடு மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக விவசாயத்தை நம்பியுள்ளனர். எனவே இப்போது நாம் இந்தியாவின் விவசாய முறையை பகுப்பாய்வு செய்யப் போகிறோம். விவசாயம் என்றால் என்ன? எத்தனை வகையான விவசாயம் உள்ளது என்று பார்ப்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்தியாவில் விவசாயத்தின் வகைகள்: இயற்கை விவசாயம், தீவிர மற்றும் விரிவான விவசாயம், வணிக விவசாயம், தோட்ட விவசாயம், கலப்பு விவசாயம், பயிர் பருவம், முக்கிய பயிர்கள், உணவு பயிர்கள் மற்றும் உணவு அல்லாத பயிர்கள், உலர்நில விவசாயம், பசுமை புரட்சியின் விளைவுகள், உரப்பிரச்சனை, விவசாயம் முக்கியத்துவம், பண்ணைப் பொருட்களில் வெளிநாட்டு வர்த்தகம். முக்கிய வார்த்தைகள்: ரசாயன உரம். ஒரு உரம் என்பது தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் ரசாயன கூறுகளைக் கொண்ட இயற்கை அல்லது செயற்கை பொருளாகும். பசுமை புரட்சி. உணவு தானியங்களின் உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு அதிக மகசூல் தரும் ரகங்களை அறிமுகப்படுத்தியதன் காரணமாகும். கரிமப் பொருள். தாவரப் பொருட்கள், உணவு பதப்படுத்தும் கழிவுகள், தோட்டக் கழிவுகள், சமையலறை கழிவுகள் மற்றும் பிற கரிம கழிவுகளை உரமாக்கலாம். உலர்நில விவசாயம். வறண்ட நில விவசாயம் என்பது வானிலையின் மாறுபாடுகள், குறிப்பாக மழைப்பொழிவு சார்ந்த விவசாயம் ஆகும். நவீன விவசாய முறைகள். நவீன விவசாயம் என்பது விவசாய உற்பத்தியை அதிகரிக்க நவீன தொழில்நுட்பங்கள், நுட்பங்கள் மற்றும் அறிவியலை பயன்படுத்துவது ஆகும். விவசாயத்தின் முக்கியத்துவம். இந்தியாவில் விவசாயம் என்பது மக்கள் தொகையில் சுமார் 58 விழுக்காடு மக்களின் வாழ்வாதாரத்தின் சாரம்சமாகும். சூப்பர் தரமான உணவு தானியங்கள் மற்றும் பிற உணவுப் பொருட்களுடன் வளர்ந்து வரும் இந்தியாவின் விவசாய மாநிலங்கள். இந்தியாவின் மளிகை மற்றும் உணவு சந்தை உலகளவில்
ஆறாவது பெரிய விற்பனை ஆகும். விற்பனையில் 70 விழுக்காடு. உணவு உற்பத்தி மற்றும் நுகர்வு முறை மாறி வருகிறது. சில ஆண்டுகளாக இந்தியாவில் மக்கள் தொகை அதிகரிப்பு, வருவாய் அதிகரிப்பு, கிராமப்புற அல்லது நகர்ப்புற இடம்பெயர்வு மற்றும் கிராமப்புற தனிநபர் உற்பத்தியின் விரிவாக்கம் ஆகியவை பதிவு செய்யப்பட்டன. இந்த அனைத்து காரணிகளின் விரிவாக்கத்துடன் உணவுக்கான தேவையும் அதிகரித்தது. குறைந்த விலையில் தானியங்களை வாங்க முயற்சிக்கும் வியாபாரிகளிடமிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். குறைந்தபட்ச ஆதரவு விலையை, அதாவது எம்எஸ்பி, நிர்ணயம் செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. எம்எஸ்பி-உடன் விவசாயிகள் தங்கள் தானியங்களை வியாபாரிகளுக்கு மலிவான விலையில் விற்க வேண்டிய கட்டாயமில்லை. இந்திய உணவுக் கழகம், அதாவது எஃப்சிஐ, விவசாயிகளிடமிருந்து உணவு தானியங்களை கொள்முதல் செய்து சேமித்து வைப்பதற்காக அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது. ரேஷன் கடைகள் மற்றும் பிற அரசு திட்டங்களுக்கு தானியங்களை வழங்குகிறது. விவசாயம் என்பது நமது நாட்டில் ஒரு பழமையான பொருளாதார நடவடிக்கையாகும். பல ஆண்டுகளாக பௌதீக சூழலின் பண்புகள் மற்றும் தொழில்நுட்ப மற்றும் சமூக கலாச்சார நடைமுறைகளைப் பொறுத்து சாகுபடி முறைகள் கணிசமாக மாறியுள்ளன. விவசாயத்தின் வகைகள். இயற்கை விவசாயம். வாழ்வாதார விவசாயம் என்பது ஒரு வகையான விவசாயமாகும். இதில் விவசாயிகள் பயிர்களை வளர்ப்பது, விலங்குகளை வளர்த்து தங்கள் நுகர்வுக்காகவும் தங்கள் குடும்பங்கள் அல்லது சமூகங்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவும். தீவிர விவசாயம். தீவிர மேலாண்மை என்பது ரசாயனங்கள், இயந்திரங்கள் மற்றும் உழைப்பை பயன்படுத்தி குறைந்த நிலத்தில் அதிக உணவை பயிரிடுவதற்கான ஒரு வழியாகும். வணிக விவசாயம். வணிக விவசாயத்தில் பயிர்கள் மற்றும் கால்நடைகள் பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு இயந்திரங்கள், நீர்ப்பாசன முறைகள், ரசாயன உரங்கள் மற்றும் பிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெரிய பண்ணைகளில் வளர்க்கப்படுகின்றன. இத்தகைய தயாரிப்புகளை பெரிய அளவில் உற்பத்தி செய்வதன் முக்கிய அம்சம் அவற்றை மற்ற பகுதிகள் அல்லது நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாகும். தோட்ட விவசாயம். இந்தியாவில் தோட்டப் பயிர்கள் பொதுவாக பெரிய தோட்டங்களில் வளர்க்கப்படுகின்றன மற்றும் பொதுவாக ஒற்றை பயிர்கள். தேயிலை, காபி, ரப்பர், ஏலக்காய் மற்றும் கரும்பு ஆகியவை இந்தியாவில் விளையும் பொதுவான தோட்டப்பயிர்கள். இந்த பயிர்கள் பொதுவாக நாட்டின் வெப்பமண்டல அல்லது மித வெப்பமண்டல பகுதிகளில் அவற்றின் சாகுபடிக்கு ஏற்ற காலநிலையில் வளர்க்கப்படுகின்றன. பெருந்தோட்ட பயிர்கள் அதிக பொருளாதார முக்கியத்துவம்
கொண்ட உயர் மதிப்புள்ள வணிக பயிர்கள். கலப்பு விவசாயம் ஒரு கலப்பு வேளாண்மை அமைப்பில் விவசாய உற்பத்தி, கால்நடைகள், கோழி வளர்ப்பு, மீன்பிடித்தல், தேனீ வளர்ப்பு மற்றும் ஒரு பண்ணையில் இதர செயல்பாடுகள் உள்ளடக்கும். பயிர் பருவங்கள் விவசாய பயிர்கள் பருவங்கள் மற்றும் பயிரிடுவதற்கு மண், நீர் மற்றும் சூரிய ஒளி போன்ற இயற்கை வளங்களை பொறுத்தது. இந்தியாவில் 3 பயிர் பருவங்கள் உள்ளன: ராடி, காரிஃப் மற்றும் ஜைத். ராபி பயிர்கள் குளிர்காலத்தில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை விதைக்கப்பட்டு ஏப்ரல் முதல் ஜூன் வரை கோடையில் அறுவடை செய்யப்படுகிறது. முக்கிய பயிர்கள் பார்லி, பட்டாணி, கிராம் மற்றும் கடுகு. காரிஃப் பயிர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பருவமழை தொடங்கியவுடன் பயிரிடப்பட்டு செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதங்களில் அறுவடை செய்யப்படுகிறது. இந்த பருவத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்கள் நெல், சோளம், ஜாவர், பஜ்ரா, செம்பருத்தி, பச்சை பயிறு, உளுந்து, பருத்தி மற்றும் நிலக்கடலை. ரபி மற்றும் காரிஃப் பருவங்களுக்கு இடையில் கோடை மாதங்களில் ஜைட் பருவம் எனப்படும் குறுகிய பருவம் உள்ளது. முக்கிய பயிர்கள் தர்பூசணி, முலாம்பழம், காய்கறிகள் மற்றும் தீவன பயிர்கள். முக்கிய பயிர்கள் அரிசி. இது இந்தியாவின் பெரும்பான்மையான மக்களின் பிரதான உணவு பயிராகும். கோதுமை. இது உலகின் 2வது மிக முக்கியமான தானிய பயிர் ஆகும். திணை. இந்தியாவில் மிக முக்கியமான திணைகள் ஜோவர், பஜ்ரா மற்றும் ராகி. மக்காச்சோளம். இது உணவு மற்றும் தீவனம் ஆகிய இரண்டிற்கும் பயன்படும் பயிர். பருப்பு வகைகள். இந்தியா உலகின் மிகப்பெரிய பருப்பு உற்பத்தி மற்றும் நுகர்வோர் ஆகிய இரண்டிலும் உள்ளது. உணவு பயிர்கள் மற்றும் உணவு அல்லாத பயிர்கள். உணவு பயிர்கள் கரும்பு, எண்ணெய் வித்துக்கள், தேயிலை, காபி மற்றும் பழங்கள், காய்கறிகள் போன்ற தோட்டக்கலை பயிர்கள். உணவு அல்லாத பயிர்கள் ரப்பர், நார்ப்பயிர்கள், பருத்தி மற்றும் சணல். உலர்நில விவசாயம்.
இந்திய நிலங்களில் 45 விழுக்காடு மழையை மட்டுமே நம்பியிருக்கும் வறண்ட நிலங்கள். இந்தியாவில் கிட்டத்தட்ட 80% மக்காச்சோளமும் 90% பஜ்ராவும் தோராயமாக 95% பருப்பு வகைகளும் 75% எண்ணெய் வித்துக்களும் வறண்ட நில விவசாயத்திலிருந்து பெறப்படுகின்றன. பசுமை புரட்சியின் விளைவுகள். உணவு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு, குறிப்பாக கோதுமை மற்றும் அரிசி. இது உணவு பாதுகாப்பை மேம்படுத்தவும் பசியை குறைக்கவும் உதவியது. இந்தியாவில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் இந்த இயக்கம் உதவியது. பசுமை புரட்சி இந்திய பொருளாதாரத்தை உயர்த்த உதவியது. விவசாய உற்பத்தி அதிகரித்து பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களித்தது. உரம் பிரச்சனை. ரசாயன உரங்கள் மண்ணில் உள்ள பாக்டீரியா மற்றும் பிற உயிரினங்களை கொல்லும். சில முறை மீண்டும் மீண்டும் பயன்படுத்திய பிறகு மண்வளம் குறைவாக இருக்கும். ஒரு முறை அழிந்துவிட்டால் அவற்றை மீட்டெடுப்பது மிகவும் கடினம். HYVS-இல் அதிக மகசூல் வகைகளை பெரிய அளவில் பயன்படுத்துவதால் இதேபோன்ற சுற்றுச்சூழல் ஏற்றத்தாழ்வுகள் மற்ற பகுதிகளும் எதிர்கொள்கின்றன. தீய விளைவுகளை சமாளிக்க இந்தியாவில் உள்ள விவசாயிகள் இயற்கை போன்ற பல்வேறு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். பண்ணை பொருட்களில் வெளிநாட்டு வர்த்தகம். இந்தியா பல்வேறு சிறப்புமிக்க வேளாண்மை மற்றும் தொடர்புடைய தயாரிப்புகளில் ஏற்றுமதி போட்டித்தன்மையை உருவாக்கி உலகின் 9வது பெரிய ஏற்றுமதியாளராக ஆக்கியுள்ளது. முன்னணி ஏற்றுமதியில் காய்கறிகள், பழங்கள், சர்க்கரை மற்றும் வெல்லம் உள்ளன. வளரும் நாடுகள் தங்கள் நாடுகளில் உற்பத்தி செய்யப்படும் பயிர்களின் குறிப்பிடத்தக்க இறக்குமதியை அனுமதிக்க இந்தியா மீது அழுத்தம் கொடுக்கின்றன. சில ஆண்டுகளில் விவசாயிகள் மலிவான இறக்குமதி மற்றும் பண்ணை பொருட்களின் விலையில் தோல்வியடைவதால் நஷ்டம் அடையலாம். பண்ணை உற்பத்தியில் வர்த்தகத்தை அனுமதிப்பதால் அரசாங்கம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். முடிவு. விவசாயம் என்பது இந்திய பொருளாதாரத்தின் மிக முக்கியமான துறையாகும். மேலும் இந்தியாவின் விவசாய துறை மிகப்பெரிய தொழிலாகும். நிலையான மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் மற்றும் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கைகள் மூலம் அது மேல்நோக்கி மட்டுமே செல்லும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இது எப்போதும் குறிப்பிடத்தக்க காரணியாக இருக்கும்.